Hey guys, welcome back to our channel Joe and Juice. இன்னைக்கு வீடியோல வந்து என்ன பார்க்க போறீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போறீங்க. அன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டேன். சோ அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் ஆங்கிள் எல்லாம் வந்து செட் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் vlog வந்து காமிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இனிமேல் வீடியோஸ் பார்க்க பிடிச்சிருக்கு அப்படினு சொன்னீங்கன்னா நான் வந்து இதே மாதிரி நான் வந்துட்டு வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். நீங்க லைக்ஸ் வந்து இந்த வீடியோக்கு பண்ணீங்கன்னா நான் அது மூலமா வந்து நான் தெரிஞ்சுக்குவேன். கமெண்ட் வந்துச்சுனா கமெண்ட் பண்ணுங்க. அன்னைக்கு வந்து நிறைய அந்த நேச்சர்லாம் வந்து கொஞ்சம் அழகா இருந்துச்சு. பக்கத்துல வந்து கொஞ்சம் நர்சரியில வந்து பிளான்ட்ஸ் வந்து வாங்கி வச்சிருந்தோமா. சோ அதனால அதுல ஒரு பூ கூட ஒரு ரோஸ் கூட வந்து அழகா விரிஞ்சிருந்தது. அத இப்ப உங்களுக்கு வந்து எடுத்துட்டு இருக்கேன். அது கேமரால வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்ததுன்னு சொல்லிட்டு 2-3 பிக்சர் கூட கிளிக் பண்ணேன். உங்களுக்கு லாஸ்ட்ல வந்து அட்டாச் பண்றதெல்லாம். அதனால நிறைய இன்னொரு மொக்கு கூட இருக்கு. இது வந்து பூ பேர் தெரியல. ஆனா இது வந்து பக்கத்துல இருக்க நர்சரியில வந்து வாங்குனது. சோ காலையில வந்து ஏதாச்சும் ஹெல்தியா சாப்பிடலாம் அப்படினு சொல்லிட்டு டீ குடிக்கிறதுக்கு பதிலா நான் வந்து கோவா தான் சாப்பிட்டேன். அன்னைக்கு கிளைமேட் வந்து ஒரு மத்தியான டைமில் வந்து நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் வெயில் அடிச்சது. ஸோ பெங்களூரில் வந்து இங்கே ரெய்னி சீசன் ஆரம்பிச்சிட்டங்காட்டி கொஞ்சம் வந்து வெயில் அடித்தாலே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. இதுதான் வந்து கடைசியாக நான் இந்த வீட்டிலேருந்து காமிக்கிற வியூ. ஏன்னா நாங்கள் வந்து இப்போ வேறு வீடு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ அது ஏன் ஷிஃப்ட் ஆனோம், அதுக்கப்புறம் அந்த வீட்டோட ஹோம் டூர் வந்து முடிஞ்சால் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வந்து வீடே வந்து ரொம்ப குட்டியான வீடு தான். ஸோ அதனால் அதில் பெருசாக காமிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அதனால தான் நான் வந்து ஹோம் டூர் போடுறதில்ல. ஸோ நான் வந்து நம்ம ஈரோட்டில் இருக்கிற வீடு இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து ஓன் ஹவுஸ் தான். ஸோ அதில் வந்து ஏதாச்சும் ஹோம் டூரு கபோர்ட் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அந்த ஹோம் டூர் வந்து நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ பெங்களூர் ஹோம் டூர் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஏதாச்சும் கொஞ்சம் செட் பண்ணி போட முடியுமான்னு நான் பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா வந்துட்டு நான் ஈரோடோட ஹோம் டூர் வந்து நான் போடுறேன். என்னோட ஓன் ஹவுஸோட ஹோம் டூர் வந்து நான் போடுறேன். ஏன்னா இப்போ பெங்களூர் நாங்கள் ரெண்ட்டுக்கு தான் இருக்கோம். ஸோ அதனால தான் என்னால் நான் வந்து ஹோம் டூர் போட முடியல. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மத்தியான டைமில் வந்து இந்த மாங்காய் வந்து என் தங்கச்சி வந்து இந்த உப்பு மிளகா பொடி போட்டு கொடுத்தா சூப்பராக இருக்கும். அப்படி நீங்களும் அப்படி தான் சாப்பிடுவீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ அந்த அப்படி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து ஒரு ஈவினிங் டைமில் வந்து சைடில் டீ குடிச்சிட்டு வந்து என் தங்கச்சி வந்து அந்த டோரிமான் பார்த்துட்டு அதை கலர் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ இந்த கேரக்டர் பேர் வந்து ஜியான்னு சொல்லிட்டு. அதனால் இது வந்து டோரிமான், மேலே இருக்கிறது வந்து டோரிமி. ஸோ அதனால் இவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து லேப்டாப்பில் பார்த்துட்டு அப்படியே வந்து கலர் பண்ணிகிட்டு இருந்தா. நாங்கள் இன்னும் டிவியும் எதுவும் வாங்கலை. ஸோ எந்த திங்ஸுமே இன்னும் வாங்கலை. ஒரே ஒரு வாஷிங் மிஷின் மட்டும் குட்டியாக வாங்கணும். இப்போ இந்த வீட்டுக்கு இப்போ புதுசாக வேறு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அந்த வீட்டுக்கு வந்து ஒரு டிவி மட்டும்தான் இப்போ வாங்கணும். அதனால் திங்ஸே வந்துட்டு எதுவுமே இல்லை, கொஞ்சம் தான் இருக்கும். வீடும் வந்து குட்டியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஹோம் டூர் வந்து ஷேர் பண்ணல. அதுக்கப்புறமா எனக்கும் போர் அடிச்சதுன்னு சொல்லிட்டு நான் அவகிட்டேருந்து லேப்டாப் வாங்கி நானும் வந்து இந்த டைப்பிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ டைப்பிங் வந்து ஸ்பீடாக பண்ணி பழகினா நமக்கு நல்லது தான் சொல்லிட்டு அந்த ஆன்லைன்லேயே வந்து கிளாஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா மறுபடியும் பசிச்சதுன்னு சொல்லிட்டு இந்த மில்க் ஷேக் போட்டு குடித்தேன். இது வந்து ரொம்பவே ஒரு குட்டியான ஒரு vlog தான். ஸோ மில்க் ஷேக் போட்டு குடிச்சிட்டு அப்படியே அந்த வெளியில் பால்கனி இருந்தது இல்லையா. ஸோ அங்கே வந்து உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த vlog வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் நம்ம சேனலில் வந்து வீக்லி 1 வீடியோ வந்து லாங் வீடியோ வரும். மற்ற டைமில் வந்துட்டு உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ் நான் போடுறேன் நான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் சிம்லையும் டேப் பண்ணி ஆல் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். Until then, bye from Joe. Bye.